இயற்கையான சுற்றுலா, செயற்கையான சுற்றுலான்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து அ இப்போ இயற்கையான சுற்றுலா அப்டின்னா, உங்க ஊருக்கு பக்கத்திலேயே இருக்கிற விஷயங்கள நீங்க பார்க்கணும். உங்க ஊர்லயே ஊருக்கு வெளியில நெறைய இடங்கள் இருக்கும். அத சுத்தி பார்க்குற அந்த பக்கமா, வடக்கு பக்கமா போலாம். அ கிழக்கு பக்கமா போலாம், தெற்கு பக்கமா போலாம், மேற்கு பக்கமா உங்க ஊருக்கு போலாம். உங்க ஊர சுத்தி வரணும். அதுக்கு பேரு தான் சுற்றுலா. சுற்றுலான்னு சுத்தி வரணும். உங்க ஊர சுத்தி வரணும். அ அப்ப அதுக்கு உங்க ஊர சுத்தி நம்ம யாரும் போறது கிடையாது. ஆனா நம்ம டூர்ன்னு சொல்லிட்டு வெளியூர்களுக்கு போறோம். அமெரிக்காவுக்கு போணும்னு ஆசைப்படுறோம். அந்தமானுக்கு போணும்னு ஆசைப்படுறோம். ஊட்டி, கொடைக்கானலுக்கு போணும்னு ஆசைப்படுறோம். காரணம் என்னன்னா, நாம சாப்பிடுற உணவு தான் இத வந்து தீர்மானிக்குது. நம்ம அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், உப்பு போட்டு சமைச்சு, இந்த மாரி சாப்பிடுறதன் மூலமா, சமைத்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாவும், மாமிசம், மீன் இதுபோல உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாவும், நம்ம சுற்றுலா போணும்னா, ஊட்டிக்கு போணும், அந்தமானுக்கு போணும், ஆலப்புழாவுக்கு போணும், அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். குற்றாலத்துக்கு போணும். அ இப்படி நம்ம சிலோனுக்கு போணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு என்ன காரணம்? நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே, நம்ம ஊர சுத்தி வர்றதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்ல. இயற்கையான சுற்றுலா நமக்கு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. நமக்கு அது கண்ணுக்கு பெருசா தெரியாது. இயற்கையான சுற்றுலா எப்ப நமக்கு பெருசா தெரியும் தெரியுமா? நீ பசியோட இருக்கணும். பசியும் பட்டினியுமா ஒரு வாழ்க்கை. அதுபோல பச்சை உணவுகளை சாப்பிட வேண்டும். பச்சை உணவுகள சாப்பிட்டாலே உடம்புல வலிமை அளவோட தான் இருக்கும். அப்போ உன்னால வந்து அந்தமானுக்கு போகணுங்கிற ஆசைலாம் வராது. பாதுகாப்பா இருக்கணும். பச்சை உணவுகள சாப்பிட்டாலே நம்ம உடம்பு பாதுகாப்பாக மாறும். பாதுகாப்பாக வாழ்வதற்காக சிந்திக்க ஆரம்பிச்சுரும். அ பச்சை உணவுகள சாப்பிட்டா நோயெல்லாம் குணமாயிடும். அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு வலிமையும் ஒரு அளவோட தான் இருக்கும். பச்சை உணவுகள சாப்பிட்டீங்கன்னா. அப்போ உங்க ஊர அப்போ சுற்றுலாங்கிறது வந்து ஒரு புதுமையா ஒரு இடத்த போய் பார்க்கணும். நம்ம இருக்கிற அடி தினசரி பார்க்குற இடத்துலருந்து புதுசா ஏதாவது ஒரு இடங்கள போய் பார்க்கணும். அப்டிங்கிறது. அது என்ன பண்ணுவீங்க, உங்க ஊருக்கு பக்கத்திலேயே பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதான் இயற்கையான சுற்றுலா. உங்க ஊருக்கு 1 கிலோமீட்டருக்குள்ள இந்த பக்கம் வடக்கு பக்கம் என்ன இருக்கு, தெற்கு பக்கம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப போய் பார்ப்பீங்க. அதிலேயே நெறைய புதுமைகள் இருக்கும். இதுதான் வந்து இயற்கையான சுற்றுலா. அதற்கு காரணம் இயற்கையான சுற்றுலாவுக்கு இயற்கை உணவுகள் தான் காரணம். அதுவே நீங்க இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்க ஊர சுத்தி இருக்கிற விஷயம், ஈஸியா பார்க்கக்கூடிய விஷயம், அது உங்களுக்கு பெருசா தெரியாது. அவர் ரொம்ப தூரம் போணும், ரொம்ப ஆபத்தான பகுதிகளுக்கு போணும், மலைகளுக்கு போணும், அப்படிங்கிற அந்த ஆர்வம், ஒரு அழிவை நோக்கி போகிற ஆர்வம். அதுவும் நம்ம உணவு இட்லி, பூரி, பொங்கல், தோசை சாப்பிட்டாலும் நோய் வந்து நம்ம அழிவை நோக்கி தான் போகும். அது நம்ம அழிவை நோக்கி தான் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து நோயை வரவழைக்கும். அதோட அதுபோல நீங்க என்ன பண்ணுவீங்க, அது உங்க உடலுக்குள்ள மட்டும் நோயை வரவழைக்காது. அதாவது உங்க உடலுக்குள்ள மட்டும் நோயை தந்து அழிவை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லாது. உங்களுடைய செயல்பாடுகளே அப்படித்தான் இருக்கும். நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டால், அது உங்களை அழிவை நோக்கி பல்வேறு நீ என்ன செஞ்சாலும் அது அழிவை நோக்கி தான் இருக்கும். நீங்க பேசினா கூட அந்த பேச்சுல அழிவு இருக்கும். அந்த பேச்சு கூட உங்கள உங்களை அழிவை நோக்கி அழைத்துச் செல்லும். தப்பு தப்பா பேசுவீங்க. மரியாதையா பேச மாட்டீங்க. அன்பா பேச மாட்டீங்க. அதுபோல ஒரு டூர் போணுமா, இந்த இட்லி இந்த மாரி சமைச்ச உணவுகள சாப்பிட்டா, உப்பு போட்டு இது மாரிலாம் சாப்பிட்டாக்கா, ஒரு டூர் போணுனா கூட ஊட்டிக்கு போணும், கொடைக்கானலுக்கு போணும், மலை உச்சியிலேருந்து கார் போகும், பஸ் போகும், கீழ பள்ளத்தாக்க பார்க்கணும், காஷ்மீருக்கு போணும். இந்த மாரி ஆ ஒரு ஆபத்தான ஆசைகள் தான் ஒரு சுற்றுலா அதில கூட ஏற்படும். காரணம் நாம உண்ணுகிற ஆபத்தான உணவுகள். ஆபத்தான உணவுகள் தான் இந்த சமைத்த உணவுகள். இத சாப்பிட்டா எல்லா வகையிலுமே நம்ம ஆபத்த நோக்கி போவோம். உடம்பு நோய நோக்கி போகும். அது அழிவை நோக்கி போகும். நோய்கள் மூலமாக அதுபோல நாம செய்ற தொழில், நாம பேசுகிற பேச்சு, நாம கடினமா உழைப்போம். ஒரு வாகனம் ஓட்டுனா கூட வேகமா போவோம். நீங்க சோறுலாம் சாப்பிட்டீங்கன்னா, சமைச்ச உணவு ஒரு வாகனம் ஓட்டுனா கூட வேகமா போவீங்க. அதுவே பச்சை காய்கறிகள சாப்பிட்டீங்கன்னா, வாகனம் ஓட்டணுங்கிற எண்ணமே வராது. நடக்கணுங்கிற ஆசை வரும். பார்த்தீங்களா? வாகனத்தில நீ மெதுவா போனாலும், வேகமா போனாலும் அது ஆபத்து தான். நீ மெதுவா போறீங்க, பொத்துன்னு கீழ விழுகுறீங்க. அப்ப கை, கால்ல பயங்கரமா அடிபடும். எலும்பு உடைஞ்சு போகும். அதனால நடக்கிறது தான் பாதுகாப்பு. வாகனத்தில வந்து பாதுகாப்பே கிடையாது. வேணா ஆபத்துகளை குறைக்கலாமே தவிர, ஆபத்துகளை முற்றிலும் தவிர்க்க முடியாது. நடந்து போனா கூட உங்களுக்கு விபத்து விழுதுவீங்க. ஆனா, அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா இருக்காது. சதவீதம் மிக மிக குறைவு. அதனால வந்து நடக்காம கூட நம்மளால இருக்க முடியாது. நடந்து தான் ஆவணும். அப்போ நடந்தா கூட விபத்து ஏற்படும். ஆனா, அந்த ஒரு வாகனங்களில் செல்லும்போது ஏற்படுகிற விபத்துக்கள விட இது கம்மி. ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பாதுகாப்பானது. அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு தேர்ந்தெடுத்து தான் ஆவணும். அப்படி இருக்கும்போது, இயற்கையான சுற்றுலாவுக்கு இயற்கை உணவுகள் காரணமாக இருக்கும். ஏன்னா, உடம்புல வலிமை அளவோட தான் இருக்கும். அதனால எளிமையா இருக்கும். அதே நேரத்தில பாதுகாப்பாகவும் வாழ வேண்டும் என்கிற உணர்வு, அது வந்து என்ன பண்ணும், எங்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கோ அத மட்டும் பார்ப்பீங்க. உங்க ஊருக்கு பக்கத்தில நடந்தே சென்று பார்க்கக்கூடிய தொலைவு. நெறைய இடங்கள் இருக்கும். உங்க ஊர சுத்தி. ஒரு கிராமமா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கிராமமா இருந்தாலும் சரி, நகரமா இருந்தாலும் சரி, இயற்கை உணவுகள சாப்பிட்டா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நடந்தே சென்று சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள போய் பார்ப்பீங்க. அதுவே சமைச்ச உணவுகள சாப்பிட்டீங்கன்னா, உங்களுடைய ஆசைகள் அப்படியே மாறும். சுற்றுலா. இதான் செயற்கை சுற்றுலா. ஊட்டிக்கு போணும், அந்தமான் போணும், ஏதாவது ஆபத்தான குகைகளுக்குள்ள போய் போகணும், அட்வென்ச்சர தேடுவீங்க.
அதற்கு காரணம் சமைத்த உணவுகள் தான். அழிவுகளை போகிறதுல, அழிவுகளை நோக்கி எதிர்கொள்வதில் சிலருக்கு திறல் இருக்கும். இந்த கார் ரேஸ்லாம் போகிறாங்களே, இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி அந்த ஆசை வருதுன்னா, சமைச்ச உணவு தான் காரணம். சமைச்ச உணவுகளை சாப்பிடுவது தான் வேகமாக கார் ஓட்டணும். இந்த மாதிரியான ஆசைகள்லாம் வர்றதுக்கு காரணம் என்னது? சமைத்த உணவுகள் தான். சமைத்த உணவுகள் நமது ஆசைகளை அப்படியே மாற்றிவிடும். மாற்றி நம்மை அழிவை நோக்கி அழைத்து செல்லும். நீ பேசினா கூட கெட்ட வார்த்தைகளுக்கு கூட சமைத்த உணவுகள் தான் காரணம். ஏன்னா அந்த கெட்ட வார்த்தைகள் உனக்கு ஒரு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தும், ஆபத்தை ஏற்படுத்தும், அழிவை நோக்கி அழைத்து செல்லும், சண்டைகளில் உன்னை மாட்ட வைக்கும், நீ அடிபட்டே சாவ அப்படிங்கிற அதுக்கு இந்த சமைத்த உணவுகள் தான் காரணம். சமைத்த உணவுகள் தான். நீ கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னா அப்போ நீ பச்சை உணவுகளை சாப்பிட ஆரம்பி. அப்போ நீ கெட்ட வார்த்தை பேச மாட்ட. ரொம்ப அளவோட பேசுவேன். தேவையில்லாமல் பேசுறது கூட அளவுக்கு அதிகமான வலிமை தான் காரணம். அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது இந்த சமைத்த உணவுகள் தான் காரணம். தேவையில்லாமல் பேசுறது. ஏன்னா உன்கிட்ட எனர்ஜி நிறையா இருக்குது, அதனால தேவையில்லாமல் பேசுகிற. அதுவே சமைத்த உணவுகளை பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா, பழங்களையும் கீரைகளையும் பச்சையாக சாப்பிட்டா என்னாகும் அப்படின்னா, இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடாம இந்த மாதிரி பச்சை உணவுகளை சாப்பிட்டா அளவோடு தான் பேசுவீங்க, தேவையில்லாமல் பேச மாட்டீங்க. ஏன்னா அளவோடு பேசுகிறதே ரொம்ப கஷ்டமாக மாறிடும். உடம்புல உள்ள எனர்ஜியை பாதுகாப்பாக செலவழிக்கணும் அப்படிங்கிற. இன்றைக்கி நம்ம இட்லி பூரின்னு தேவைக்கு அதிகமாக ஏகப்பட்ட எனர்ஜி. அதனால் அதை என்ன பண்ணுறோம்? தேவையில்லாமல் பேசுகிறோம், கண்ட வார்த்தைகளையும் பேசுகிறோம், ஆபத்துகளை தருகிற பேச்சுக்களை பேசுகிறோம். அந்த அளவில் அதனால் சமைத்த உணவுகள் எல்லா வகையிலும் நம்மை அழிவை நோக்கி அழைத்து செல்லும். சமைத்த உணவுகள் தான் செயற்கையான சுற்றுலாவுக்கு காரணம். இயற்கை உணவுகள், பச்சை உணவுகள் இயற்கையான சுற்றுலா. உங்கள் ஊரை சுற்றி பல்வேறு இடங்கள் இருக்கும். அதை பார்க்குறதுக்கே சின்ன சின்ன இடங்கள் கூட உங்களுக்கு வியப்பாக தெரியும். நீங்கள் பச்சை உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா, இயற்கை உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா, உங்கள் ஊரை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன இடங்கள் கூட அழகாக தெரியும். ஒரு எளிமையான இடங்கள்லாம் உங்களுக்கு வியப்பாக தெரியும். அதுவே சமைத்த உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா, அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற சமைத்த உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா, எளிமையான இடங்கள் கூட உங்களுக்கு வியப்பாக தெரியாது. உங்களுக்கு வியப்பாக தெரியணும்னா அதுக்கு கொடைக்கானல் போகணும், காஷ்மீர் போகணும், அமெரிக்கா போகணும், அந்தமான் போகணும், சிலோன் போகணும். இப்படியெல்லாம் போனால் தான் அது வியப்பாக தெரியும். சமைத்த உணவுகள் ஏற்படுத்துகிற ஒரு மனப்பான்மையை பாருங்கள். அப்போ நீங்கள் இதையெல்லாம் உண்மைன்னு நினைக்கக்கூடாது. இந்த உணவு செய்கிற வித்தைகள் தான், இந்த உணவு செய்கிற சேட்டைகள் தான். நம்ம இதை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அழிவை நோக்கி போயிட்டுருக்கோம். உணவை மாற்றிட்டாலே உங்கள் மனசு மாறிடும், வாழ்க்கையே மாறி போயிடும். நாடோடித்தனமாக மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா? இப்போ வெளிநாடு போகிறாங்க, அமெரிக்கா போகிறாங்க, ஆப்பிரிக்கா போய் இதெல்லாம் தொழில் பண்ணுறாங்க, அங்கே போய் செட்டில் ஆகுறாங்க. காரணம் என்னது? சமைத்த உணவுகள் செய்கிற வேலை. உள்ளே போயினது அப்படி இந்த சரக்கு அடித்தா உளரும். அதுபோல் இந்த போதை உணவு இது. சமைத்த உணவுகள் அது எல்லாமே போதை உணவு. போதையில் இவங்க செய்கிற வேலை தான் இது. இதை போய் உண்மைன்னு நினச்சிட விட, மனிதர்களுடைய இயல்பு இதுதான். அப்படி எப்படி நீ உணவை மாற்று, பச்சை காய்கறிகளை சாப்பிடு, பழங்களை சாப்பிடு, பச்சையாக சாப்பிடு, அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் சமைச்சு சாப்பிடாத, இந்த உணவுகளே சாப்பிடாத, உப்பை எடுத்துக்காத. போரிடுறது கூட இதை உண்மைன்னு நினச்சிக்கிறாங்க. அவன் மேலே கோபம், பழி உணர்ச்சி. நீ சாப்பிட்ற சாப்பாடு தான் சமைச்சு சாப்பிட்றல, அதனால தான் சண்டையை போடுற, நீ அழிவை நோக்கி போகிற. போரிடுவதற்கே சமைத்த உணவுகள் தான் காரணம். நீ பச்சை காய்கறிகளை சாப்பிடு, உனக்கு போரிடுவதற்கே உடம்புல அந்த அளவுக்கு ஆற்றல், போரிடுவதற்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை, அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அது சமைத்த உணவுகளில் தான் கிடைக்கும். சமைத்த உணவுகளை சாப்பிடுவதால் தான் உன்னால் போரிடவே முடியுது. அதுவிட பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு பாரு, உன்னால் போரிட முடியாது. அப்போ நீ நேசிக்க ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி உன்னால் நேசிக்க முடியல. சமைத்த உணவுகளை சாப்பிடுவதால் உன்னால் சண்டையிட மட்டும்தான் முடியும், நேசிக்க முடியாது. நேசிப்பதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவையில்லை. அவன் உன்னை குத்துவான், அதுக்கு நீ தடுக்கணும், அதுக்கெல்லாம் பயங்கர வலிமை தேவை. அதற்கு சமைத்த உணவுகள் தேவை, உப்பு போட்டு சமைச்ச உணவுகள் தேவை. அதுவே நேசிப்பதற்கு அவங்க மேலே பற்றக்கூடாது அப்படின்னு கட்டி பிடிக்கிறதுக்கோ, நேசிப்பதற்கு, அன்பு செலுத்துவதற்கு நமக்கு பழங்களும் காய்கறிகளும் போதும். உன் உடம்பை நீ நேசிக்கணும் அப்படின்னா முதல்ல பச்சை காய்கறிகளை சாப்பிடு. நோயெல்லாம் குணமாயிடும், ஆரோக்கியமாயிடும். அதுக்கு பச்சை. நீ சமைச்ச உணவு சாப்பிட்டா ஒன்னே நீ நேசிக்க முடியாது. அதனால தான் இங்கே போர் நடக்கிறதுக்கு காரணம். போரை நிறுத்துறதுக்கு நீ உணவை மாற்று. உன்னுடைய உணவை உன்னால் மாற்ற முடியல. அதனால் உன்னால் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியல பாரு. நீ சமைத்த உணவுகளுக்கு அடிமையாயிட்ட. அதனால தான் சண்டை போட்டு சாவுற. லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் இந்த போர்லேயே செத்துருக்காங்க. 2ஆம் உலகப் போரில் 2 கோடி பேர் செத்துருக்காங்க. இன்றைக்கி கூட காசா, பாலஸ்தீனம், ஸ்லோன், தமிழீழ மக்கள் அப்படின்னு ஆப்பிரிக்காவில் போர்னால், வன்முறையினால், குற்றங்கள்னால சண்டை போட்டு லட்சக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. காரணம் சமைத்த உணவுகள் தான். சமைத்த உணவுகளுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். அப்போ போருக்கு, இப்போ இந்த உலகத்தில் போருக்கு நான் காரணமில்லை, நான் காரணமாக இருக்க மாட்டேன் என்று நீங்கள் விரும்பினால் பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்கள். இந்த உலகத்தை நம்மளால் மாற்ற முடியாது, ஆனால் நம்மளை மாற்ற முடியும். என்னால் என்னையை மாற்ற முடியும். இந்த உலகத்தை என்னால் மாற்ற முடியாது, நான் என்ன மாற்ற முடியும்? போர் குணத்திலிருந்து, போரிட வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து நான் என்னை விடுவித்து மனிதர்களை நேசிக்க வேண்டும் என விரும்பி அப்படி ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியும் என்றால் நீங்கள் பச்சை காய்கறிகளுக்கு மாறுங்கள். உங்களை பார்த்து இன்னும் பல பேர் மாறுவாங்க. அதனால் சமைத்த உணவுகளை சாப்பிட்டு பைத்தியம் போல வெறி பிடித்து ஆட்டம் போடும் மனிதர்கள். சமைத்த உணவுகளை சாப்பிட்டாலே உனக்கு மரண பயம் வந்துடும். ஒரு விஷத்தை சாப்பிட்டா நீங்கள் எப்படி நடப்பீங்க?
நீங்கள் விஷம் சாப்பிட்டீங்க அப்படிங்கும்போது இன்னும் 2 நாளில் செத்து போயிடுவீங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 நாள்ல அ என்ன பண்ணுவீங்க? ஒரு பைத்தியம் நான் மட்டும் போகக்கூடாது. நீயும் வா, என் கூட வா, நீயும் வா அப்படின்னு தான் மத்தவங்கள கூப்பிடுவீங்க. எல்லாரும் உயிரோட இருக்காங்க. நான் மட்டும் செத்து போறேனே அப்படின்னு. அப்போ மத்தவங்களும் செத்து போனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அதுபோல நம்ம இந்த சமைத்த உணவ சாப்பிட்ட உடனே உங்களுக்கு மரண பயம் ஏற்படும். மரண பயம் வந்துரும். ஏன்னா இது வந்து நீங்க ஒரு 20 வயசுல சாப்பிடுறீங்கன்னா, சமைத்த உணவுகள சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு வரீங்க. கண்டிப்பா 70, 80 வயசுல செத்து போயிடுவீங்க. அப்போ ஒரு 120 வயசு வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேனா? 40 வருஷங்கிட்ட நான் வாழாமலே செத்து போயிடுவேனா? அந்த மரண பயம் வந்துவிடும். அதுவும் 40 வயசுல உங்களுக்கு நோய் வந்துரும். 40 வயசுலேருந்து ஒரு 70, 80 வயசு வரைக்கும் நோயோட தான் அவஸ்தைப்பட போறீங்க. அப்ப இந்த பயமே உங்களுக்கு சின்ன வயசுலயே வந்துரும். சமைத்த உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படுகிற மரண பயம், வலிகளை நினைத்து அந்த பயம், நோய் வந்தா எப்படி அவஸ்தைப்படுமோ அத பத்தின பயம் எல்லாமே சின்ன வயசுலயே உங்களுக்கு வந்துரும். அதனால வந்து சமைத்த உணவுகளை தவிருங்கள். மனித வாழ்க்கை மாறிவிடும். மாறித்தான் ஆகணும். வேற வழி இல்ல. மனிதர்கள் வந்து நோயிலிருந்து விடுதலை தேடி அலையுறாங்க. அமைதிய தேடி அலையுறாங்க. ஆரோக்கியத்த தேடி அலையுறாங்க. அப்ப சமைத்த உணவு அதற்காக எத வேணாலும் தியாகம் செய்ய துடிக்கிறார்கள். சமைத்த உணவுகளைத்தான் தியாகம் செய்ய வேண்டுமா? பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால் அவர்கள் வந்து சரி ஆரோக்கியமாக வாழ்ந்து விடுவார்கள் என்றால், எல்லாவற்றுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் என்றால், அதை உணர்ந்தவர்கள் மாறத்தான் செய்வார்கள். மாறித்தான் ஆக வேண்டும். இனிமே பிறக்கிற பசங்க இயற்கையாவே பச்சை காய்கறிகள் மீது ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். சமைத்து சாப்பிடுவதை விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால், சமைத்து சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமான விஷயமாவும் இருக்கு. அ யார் கஷ்டப்பட்டு இனிமே வர காலங்கள்ல பிள்ளைகளுக்கு சமைச்சு சமைச்சு போடுவாங்க? அம்மா வந்து இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அவங்க ஒரு தாயா மாறப் போறாங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்தில படிக்கிற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அம்மா மாரி வீட்டு வேலைகள வளைச்சு வளைச்சு போட்டு செய்றவங்களாவா இருக்காங்க? இல்ல. அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் தான் நாளைக்கு தாய்மாரா ஆகப் போறாங்க. அப்போ தாய் என்ன பண்ணுவா அப்படின்னா, தனது பிள்ளைகளுக்கு சமைக்க கத்துக் குடுப்பா. சமைக்க கத்துக் குடுக்கும்போது, அந்த பிள்ளைகள் நீ உன்னால காலம் முழுக்க உனக்கு சமைச்சு போட முடியாது. அதனால சின்ன வயசுலயே சமைக்க கத்துக்கோ. 8 வயசுக்கு அப்புறம், 10 வயசுக்கு அப்புறம் உனக்கு தேவையானது நீ தான் சமைச்சுக்கணும். அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் நாளைக்கு தாய்மாராகும்போது தனது பிள்ளைகளை இப்படித்தான் வளர்ப்பார்கள். அப்போ இப்ப இனிமே பிறக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா, தனது உணவை தானே சமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். அப்படி இருக்கும்போது அவங்க எப்போதும் சமைச்சு சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? பச்சை காய்கறிகள சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. இன்னைக்கு அம்மாலாம் சமைச்சு போடுறாங்கன்னா, மத்தவங்களுக்காக சமைக்கிறாங்க. அதனால தான் பயந்துகிட்டு சமைக்கிறது தான் அவங்களுடைய தொழில் மாரி ஆயிப்போச்சு. அதனால சமைச்சே ஆகணும். அப்பா வெளியில போய் வேலை பார்ப்பாரு. இந்த அம்மா வீட்ல உள்ள வேலைகள பார்க்கணும் அப்படின்னு ஒரு உடன்பாடு. அவர் பயத்துல வேலை பார்க்க இனிமே பிறக்கிற பசங்கலாம் வேலைக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மத்தவங்களுக்காக சமைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவரவரே சமைக்கிற வழக்கம் இனிமே வரும்போது, சமைப்பது ஒரு பெரிய கஷ்டமா மாறும்போது, பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டிய, பழங்களை சாப்பிட வேண்டிய ஒரு நெருக்கடி இனிமே உள்ள பசங்களுக்கு வரப்போகுது. அதனால உலகமே மாறும். அமைதியை நோக்கி போகிறது. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க.